Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we have to go for the same lesson of 11, that is hydroxy compounds and ethers. In previous class we have to learnt about that the hydroxy compounds. So hydroxy compounds வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம ஈத்தர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈத்தர்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன பார்க்க போகிறோம்னா the classification of ethers and structure of and functional group and IUPAC system is depending on that ethers and preparation and chemical properties as well for the uses of what is that ethers as well for that anisole. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகலாம், ஓகேவா? ஸோ யூ கேன் see that the tabulations for the classification of ethers. So in these ethers have to classify into two main things for simple ethers and mixed ethers. So in the ethersல பார்த்தீங்கன்னா simple ethers means the both alkyl or aryl groups attached to the oxygen atoms are same. ஸோ உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸ் புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸோடைய அர்த்தம் புரியும். ஸோ அகெயின் கம்மிங் டு திஸ் மிக்சட் ஈத்தர்ஸ் மீன்ஸ் தட் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்துட்டு ஆல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸோட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போசிஷனில் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது மிக்சட்னோ, சேம் ஆஃப் தட் காம்போனண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிம்பிள்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தாக்சி மீத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா CH3CH3யோட ஆக்சிஜன் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே பென்சீன் ரிங்கோட உங்களுக்கு ஆக்சிஜன் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு சேமாக தான் இருக்குது. இது வந்து ஃபினாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதே மாதிரி மிக்சட் ஈத்தர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்கைல் அரைலோட உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். CH3 ஆக்சிஜனோட உங்களுக்கு இந்த மிக்சட் ஆஃப் தட் உங்களுக்கு பார்க்க முடியும் காம்போனன்ட்ஸ். அதே மாதிரி பென்சீன் வித் மெத்திலோட உங்களுக்கு ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்டில் உங்களுக்கு ஆக்சிஜன் அட்டாச் இருந்ததுன்னா தட் இஸ் மிக்சட் ஈத்தர்ஸ். த சேம் ஆஃப் தட் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் உங்களுக்கு கனெக்டாக இருந்ததுன்னா ஆல்கைல் அரைலோட தட் இஸ் கால்ட் எஸ் சிம்பிள் ஈத்தர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்பன் டு கார்பன் ஹாவ் டு கனெக்டட் இன் ஆக்சிஜன், தட் இஸ் தட் பேராமீட்டர் depending on that carbon to oxygen means 141 parameter. So another carbon have to connected with oxygen means that is also 141 parameter. So இந்த ரெண்டு கார்பனும் உங்களுக்கு இந்த ஆக்சிஜனோட சேம் பேராமீட்டர்ஸில் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டு கார்பன் தட் இஸ் த ஆங்கிள், த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 111.7 டிகிரி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு இந்த பேராமீட்டர் சேமாக இருக்கும். அதே மாதிரி கார்பன் டு கார்பனோட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈத்தர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு sp3 ஹைப்ரிடைஸ்ட் அந்த ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 2 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. தட் இஸ் லீனியர் ஓவர்லாப்பிங் மெத்தடில் இருக்குது. இந்த 2 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் த கார்பன் விச் ஆர் த டைரக்ட்லி அட்டாச் டு த ஆக்சிஜன் ஃபார்மேஷனில் இருக்கும். தட் இஸ் CO and sigma bonds. sigma bondsனால் உங்களுக்கு சிங்கிள் பாண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சிங்கிள் பாண்டில் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி COC bond angle is slightly greater than the tetrahedral bond. ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல் பாண்டில் ஸ்லைட்டாக உங்களுக்கு கிரேட்டர் தானாக இருக்கும். ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு தி ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தட் டூ பல்கியர் ஆல்கைல் குரூப்ஸ். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் உங்களுக்கு அந்த ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பல்கியராக உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லைட் கிரேட்டர் தானாக இருக்கும். தட் இஸ் கம்பேரிங் டு டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள். ஓகே. ஸோ IUPAC சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரலோட திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும், அந்த கார்பனுடைய நம்பர்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம IUPAC சிஸ்டமில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதனால நான் உங்களுக்கு டேரெக்டாக எப்படி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்குறேன். மீத்தாக்சி மீத்தேன். ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு மீத்தாக்சி, ரூட் வேர்டு வந்துட்டு மெத், ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து ஏன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மீத்தாக்சி மீத்தேன். Same way for 2-methoxypropane. So based on that you have to write down for that IUPAC name depending on that rules and regulations. Okay. So this is for preparation of ethers. இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நேம்ஸை பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தனியாக ஒரு நோட்டில் வச்சு நீங்கள் எழுதுங்க. ஸோ இந்த நார்மல் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு நேம் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் எத்தனால் have to implement through the H2SO4, that is sulfuric acid
it's 413 Kelvin means we can get diethyl ether. So that is the main thing for that, the general preparations and mechanism உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த ஈத்தர்ஸில் மெக்கானிசமோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி மெக்கானிசம்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அது தெளிவாகும். ஏன்னா இந்த H2SO4 எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஹைட்ரஜன் எப்படி பாண்டட் அட்டாச் ஆகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு H2O ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஈத்தர்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம மெக்கானிசம்ஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் the another preparations method, Williamson synthesis. நான் சொன்ன மாதிரி நேம்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ப்ரிப்பரேஷன்ஸில் வில்லியம்சன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஆல்சோ ஹேவ் டு கிவன் ஃபார் தட் த மெக்கானிசம் ஆல்சோ. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஃபார் தி சோடியம் புரோமைடோட நம்ம அந்த ஈத்தர்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் வித் ஹீட். ஸோ எல்லாமே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ரியாக்டன்ட் வித் ப்ராடக்ட், நீங்கள் ரியாக்டன்ட் ஒன்ஸ் தெரிஞ்சிட்டாலே ப்ராடக்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ CH3ONA அண்ட் BrC2H5ஓட ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு CH3OC2H5 ஒரு மெத்தில் ஒரு எத்தில் கிடைக்கிது வித் ஆக்சியோட. உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஆல்கைல் அரைல் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போசிஷனில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மிக்சடு ஈத்தர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோடியம் புரோமைடோட உங்களுக்கு அது கிடைக்கிது. ஸோ தட் இஸ் தட் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரிடல்-கிராஃப் ரியாக்ஷன்ஸ். இந்த ஃப்ரிடல்-கிராஃப் ரியாக்ஷன்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நான் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய எல்லா கொஷினுமே நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன் திஸ் ஃப்ரிடல்-கிராஃப் ரியாக்ஷன்ஸ் ஹேவ் டு implement using for anisole undergoes Friedel-Crafts reaction in presence of anhydrous AlCl3 as catalyst. ஸோ கேட்டலிஸ்ட்டாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிசோலை யூஸ் பண்ணிவிட்டு மெத்தில் குளோரைடோட கேட்டலிஸ்ட் ஆஃப் அலுமினியம் குளோரைடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிசோல் ரியாக்ட் வித் மெத்தில் குளோரைட் we can get 2-methoxy-toluene. ஸோ மைனர் லெவலில் கிடைக்கும். சேம் வே we can get 4-methoxy-toluene மேஜர் லெவலில் கிடைக்கும். 2-methoxy means have to consider for the carbon placement. சரியா? ஸோ உங்களுக்கு 1 and 2 பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3, 4. ஸோ 4th பிளேஸில் இருக்கிறதால 4-methoxy-toluene மேஜர் லெவல். த சேம் வே ஃபார் த toluene CH3COCl உங்களுக்கு அட்டாச் ஆகிருந்தால் உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-methoxy-acetophenone கிடைக்கும். அதே மாதிரி 4-methoxy-acetophenone கிடைக்கும். பட் 2-methoxy-acetophenone மைனர் லெவல்லையும் மேஜர் லெவலில் 4-methoxy-acetophenone கிடைக்கும். ஸோ acetophenone மீன்ஸ் OCH3COCH3 attached with benzene ring its place. ஸோ இந்த பிளேஸை பேஸ் பண்ணி எங்கே உங்களுக்கு அட்டாச் சப்ஸ்டியூஷன் இருக்கோ அங்கேருந்து நீங்கள் 1, 2, 3 போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே அட்டாச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கே 1, 2, 3, 4, 5, 6ன்னு கார்னர்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் கார்னரில் உங்களுக்கு இந்த methoxy-acetophenone அட்டாச் இருக்கிறதுனால 2ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்துட்டு 1, 2, 3, 4 இருக்கிறதுனால 4-methoxy-acetophenone இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் போடுற மெத்தடும் உங்களுக்கு சைட் பை சைட் தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு ஆக்சுவலி ரீட் பண்ணவும் சரி உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஈஸியாகவும் இருக்கும் இது. ஏன்னா உங்களுக்கு காம்போனன்ட்ஸோடைய நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். பட் பிளேசஸ் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அதனால இந்த ஃப்ரிடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நவ் கோ ஃபார் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். இன் ஈத்தர்ஸ் ஆர் போலார் இன் நேச்சர். ஸோ போலார் நேச்சரில் இருக்கும். வாட் இஸ் கைண்ட் ஆஃப் போலார் மீன்ஸ் தட் இஸ் த டைபோல்மெண்ட் ஆஃப் ஈத்தர் is the vector sum of 2 polar CO bonds. So carbon with oxygen, that is the two polars have to vector is dipolement of ethers அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டைபோல் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது போலார் நேச்சரில் இருக்குது அப்படின்றது that is the main thing for physical properties அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோலார் மாஸ் ப்ளஸ் பாய்லிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு அந்த டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. that is 136. That is N-heptane and 1-methoxypentane and hexane 1-ol. In this have to compound have that molar mass as well for the boiling point உங்களுக்கு differentiate பண்ணி பார்க்க முடியும் for using the tabulation. அது மட்டும் இல்லாமல் chemical properties.
ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு மீத்தாக்சி ஈத்தேனோட ஹைட்ரஜன் அயோடைட் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹாவ் டு ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடோ மீத்தானாகவும் எத்தனாலாகவும் அது கன்வெர்ட் ஆகும். சேம் திங் மீத்தாக்சி பென்சீனோட நம்ம அதே சேம் ஹைட்ரஜன் அயோடைடை ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினால் அது மட்டும் இல்லாமல் அயோடோ மீத்தேனாவும் அது கன்வெர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த மெக்கானிசம். நான் சொன்ன மாதிரி மெக்கானிசம் பேசிஸ்லேயும் இருக்குது, ஜென்ரல் மெத்தட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஆக்சிடேஷன்ஸ்லாம் அவங்க ஆக்சிடேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி ஈத்தேனோட நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராசஸ் இட் வில் பி ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஈத்தாக்சி ஈத்தைல் ஹைட்ரோ பெராக்சைட்ஸ் அண்ட் along with diethyl peroxide இது ரெண்டுமே நம்மளுக்கு இது ஆட்டோ ஆக்சிடேஷன்ஸ் மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் இப்போ நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்த மாதிரியே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸும் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸோடு சேர்ந்து ஹாலோஜனேஷன்ஸ் அண்ட் நைட்ரேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே கூட நம்ம இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோ ஃபார் த ஹாலோஜனேஷன்ஸ். இந்த ஹாலோஜனேஷன் நைட்ரேஷன்ஸ் எல்லாமே அனிசோலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் அப்போவே பார்த்தோம். இந்த அனிசோல் ரியாக்ஷன்ஸோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தட் இஸ் அட் ஃபார்முலா, ஒன் ஆஃப் த ஃபார்முலா பென்சீன் ரிங்கோட உங்களுக்கு ஆக்சிஜன் வித் மெத்தில் உங்களுக்கு அட்டாச் இருக்கும். தட் இஸ் OCH3. இதுதான் அனிசோலோட ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த அனிசோலோட ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தனியாக நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அனிசோலோட இந்த ஹாலோஜனேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் புரோமீன் அண்ட் எத்தனாயிக் ஆசிட்ஸ். ஸோ புரோமீனும் எத்தனாயிக் ஆசிட்ஸோட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? த பேரா தட் இஸ் மேஜர் லெவல் ப்ரோமோ அனிசோல் அண்ட் ஆர்த்தோ ஆஃப் ப்ரோமோ அனிசோல். ஸோ ரெண்டுமே வந்து மேஜர் அண்ட் மைனர் லெவலில் கிடச்சிருக்கு. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஹாலோஜனேஷன்ஸ் அண்ட் நைட்ரேஷன்ஸ். Nitration also have to implement to this anisole using sulfuric acid and nitric acid. So that is very important. Sulfuric acid and nitric acid யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸை நீங்கள் தனியாக பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன்ஸ் மெத்தடில் இருக்கும். ஏன் அப்படின்னா இதை கூட உங்களுக்கு இந்த fill in the blanksல கேட்பாங்க. ஸோ அனிசோல் the sulfuric acid and nitric acid ரியாக்ட் ஆனால் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் தட் இஸ் மைனர் லெவல் அண்ட் பேரா நைட்ரோ அனிசோல் தட் இஸ் மேஜர் லெவல். ஸோ இந்த மாதிரியான ஹாலோஜனேஷன்ஸ் அண்ட் நைட்ரேஷன்ஸோட ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈத்தர்ஸ் கேட்டகரிஸில் பார்த்துருந்தீங்க. ஸோ இந்த ஈத்தர்ஸ் கேட்டகரிஸில் மெயினான யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த யூசஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். த diethyl ether is used as a surgical anesthetic agent in surgery. அனஸ்தட்டிக் அப்படின்னா மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் அனஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனஸ்தட்டிக் ஏஜென்ட் அந்த மாதிரி சர்ஜிக்கலில் உங்களுக்கு இந்த diethyl ethers யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எ குட் சால்வெண்ட் ஃபார் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ சால்வெண்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ volatile starting fluid for diesel and gasoline engine and it is used as a refrigerant. ஸோ ரெஃப்ரிஜரேஷன்ஸில் கூட அந்த கூலிங்காக யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு சப்ஸ்டன்ஸாக இந்த diethyl ethers யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் யூஸ் ஆஃப் அனிசோல். ஸோ அனிசோலோட யூசஸ் பார்த்தீங்கன்னா அனிசோல் இஸ் எ precursors to the synthesis for perfumes and insecticide parapheromones. That is also have to using for the pharmaceutical agent. ஸோ மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கூட நம்ம இந்த மாதிரி அனிசோல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் தட் மெயின் திங் ஃபார் த ஈத்தர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த லெசன்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த 11th லெசன்ஸ் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசன்ஸில் நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐ hope you understand about that today videos also and you have to send out for the homeworks as per the times. Thank you students.